ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனவா தொக்கு தாங்க செய்ய போகிறோம். அதே காரஞ்சாரமான ஒரு கனவா தொக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயத்தை நம்ம தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாங்க. நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 10 பல்லு பூண்டு, இது மாதிரி ஒரு துண்டு இஞ்சியை நான் கொஞ்சம் பொடியாக நறுக்கிருக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாங்க. இப்போ லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது மாதிரி சின்னதாக ஒரு துண்டு தேங்காய்ங்க. தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, இது மாதிரி சின்ன துண்டு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா ஒரு தக்காளியை நான் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாங்க, முழு தனியாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்ல. இது கூடவே கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும், அவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு தனி பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 50 ml வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் கடலை எண்ணெய் தான் சேர்க்குறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு சேர்த்துட்டு நம்ம அது நல்லா சோம்பு வெடிக்கட்டுன்ட்டு பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ கனவா செய்ய போகிறேங்க. நான் அதுக்கு ஒரு 100 கிராம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இப்போ பொடியாக நறுக்குன தக்காளி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதக்கிடும், அதனால் நான் முன்கூட்டி உப்பு சேர்க்குறேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து ஒன்று சேர வதக்கிக்கலாங்க. மறுபடியும் நம்ம கொஞ்சம் லைட்டாக தான் வதக்கணும், ரொம்ப வதக்கலை. அதனால் இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். வதங்கிறதுக்கு கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. நம்ம முன்னாடியே காரத்துக்கு பச்சை மிளகா சிவப்பு மிளகாவும் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இப்போ நான் பவுட்ரு மசாலா கொஞ்சம் சேர்க்குறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கலாங்க, 1/2 டீஸ்பூன் தனியா, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து இந்த வதங்குற மசாலா கூட இதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. கூடவே ரெண்டுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இந்த டைமில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் கனவாவை சேர்த்துக்கலாங்க. நல்லா அழகாக சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். தொக்கு பார்த்திங்கன்னா தோசை, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு கூட நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா இந்த மசாலா கூட ஒன்று சேர நல்லா பரட்டி விடுங்க. நம்ம கனவா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தானாக அழகாக தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவையா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் தொக்குன்றதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க.
மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. கனவாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப கொடுக்கக்கூடாது, ஏன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் போதுமானது. இது அப்படியே வேகட்டுங்க. அவ்வளோதாங்க, நல்லா அந்த கனவா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுதுங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா சூப்பரான கனவா தொக்கு ரெடி ஆகிடுதுங்க. இப்போ மேலே வந்து மல்லித்தழையை போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான காரஞ்சாரமான கனவா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.